புள்ள மேல திடீர் பாசம், பேரப்புள்ள வரப்போற சந்தோஷம். விடுத்தா, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும்தா. நீ கவலைப்படாம இரு அமுதா. உனக்கு துணையா என்னைக்கும் நான் இருப்பேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்கம்மா. தைரியமா போத்தா. அம்மா 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 கதவு திறமான்றால. அம்மா கதவு திறமா. மா 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 என்னம்மா நீ வந்த வேகத்துக்கு நீ கதவு சாத்திட்டு உள்ள போனதும் நான் என்னமோ ஏதோ பயந்துட்டேம்மா. மா நீ எதுக்குமா கவலைப்படுற? உன் புள்ள நான் இருக்கமா. உன்னை அவமானப்படுத்தினவங்கள நான் சும்மா விட மாட்டேமா. உன்னை அடிச்ச இடத்துலயே அவ கைய உடைச்சிருப்பமா. பொது இடம்ங்கிறதுனாலதான் என் கோவத்தை அடக்கிக்கிட்டேன். அவள மாதிரியே நாமளும் பொது இடத்துல நடந்துக்கிட்டா அவளுக்கும் நம்மளுக்கும் என்னமா வித்தியாசம்? மா உண்மையிலேயே அப்புச்சி அவ உடம்புல வந்து உன்னை அடிச்சாங்கிறத நீ நம்புறியாமா? சொல்லுமா, நீ நம்புறியா? அது அத்தனையும் பொய்யுமா. உன்னை பழிவாங்க அவ போட்ட நாடகமா. அன்னைக்கு என் மேல இருக்கிற கோவத்தை தீர்த்துக்க என்ன கோவில்ல வச்சு அடிச்சு சூளத்தை என் கழுத்துல சொருவ பார்த்தாமா. நல்ல வேலை அங்க இருந்த ஆளுங்கனால நான் உயிர் பொழைச்சேன். இன்னைக்கு ஓ மேல இருந்த கோவத்துல பொது இடத்துல வச்சு சாமி வந்த மாதிரி நடிச்சு உன்னை அடிச்சுட்டாமா. மா அவங்க அப்புச்சி நாம பண்ணதுக்கு பதிலுக்கு நம்மள அசிங்கப்படுத்தி அவ வன்மத்தை தீர்த்துக்கிட்டாமா. இவள போய் நல்லவன் நம்பி தலை மேல தூக்கி வச்சு ஆடினியம்மா. அவ என்ன பண்ணான்னு இன்னைக்கு நீ பாத்துட்டலமா. அவளாமா நம்ம குடும்பத்தை காக்க வந்த குலசாமி. நம்ம குடும்பத்தை ஒரே அடியா குழி தோண்டி புதைக்க வந்தவமா. அவ எல்லாத்தையும் திட்டம் போட்டுதாமா பண்றா. எங்க அம்மாவை வச்சு அவமானப்படுத்தினவள நான் சும்மா விட மாட்டேமா. வந்துட்டாங்கம்மா. நில்லுங்க. அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அமுதா என்னமா பண்ற? எந்திரிமா. சொன்னா கேளு. எந்திரிமா. என்ன பண்ற நீ? எந்திரிமாங்கறா. என்னம்மா நீங்க? அத்தை என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க அத்தை. மாமா கோவத்துல என்னதான் உங்களை தண்டிக்கணும்னு நினைச்சிருந்தாலும் அதுக்கு கருவியா நானே இருந்துட்டேன். அவங்க உங்களை அடிக்க ஏன் கையே உதவியா இருந்திருக்கேன். இந்த கையாலேயே உங்களை அடிச்சிட்டேன். அதனால என் மனசு ஆறவே மாட்டேங்குது. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ஏமா எங்க அக்காவுக்கு எல்லாமே தெரியுமா. அது ஒண்ணு அவள முட்டாள் கிடையாது.
இதுக்கெல்லாம் கோவப்படாதீங்க அக்கா. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என் மாமா எது சொல்றதா இருந்தாலும் ஓ மூலியமா தான் வந்து சொல்றாரு. அப்படி இருக்கப்ப அக்கா எப்படி உன்னை தப்பா எடுத்துக்கிறோம்? நாளைக்கு நானும் செந்திலும் தப்பு பண்ணா எங்களை அடிக்கிறதுக்கு ஒரு விதத்துலதான் அவர் வருவாரு. என் மாமா உன்னை அவர் இடத்துல வச்சு பாக்குறாருமா. அதனாலதான் நாங்க இத்தனை பேர் இருந்தோம் உன்னை தேர்ந்தெடுத்து அவர் உனக்குள்ள வர்றாரு. இத பாரு, இது ஒண்ணு நீ விரும்பி செய்யற விஷயம் இல்ல, இது என் மாமாவே விருப்பப்பட்டு செய்யற விஷயம். இத நீ வேண்டாண்டாலும் அவர் வர்றத உன்னால தடுக்க முடியாது. அக்கா, அவன் நல்லபடியா கோயில்ல வேண்டுதல முடிச்சுட்டு வந்திருக்கா. அவளை ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டு போக்கா. என்னடா எல்லாரும் கூட்டா பேசி வச்சுக்கிட்டு இங்க வந்து நாடகமா ஆடுறீங்க? ஊர் முன்னாடி இவ என்ன அடிக்கிற மாதிரி அடிப்பா, இங்கன வீட்டு வாசல்ல வச்சு என் கால்ல விழுவா. நீங்களும் அவளுக்கு ஒத்து ஊதுவீங்க. நல்லா இருக்குடா உங்க நடிப்பு, ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ உன் மாமா தான் வந்து என்ன அடிச்சாரு, அதானே உண்மை? அப்படித்தானே சொல்ல வரீங்க? அக்கா, ஏக்கா இப்படி புரியாம தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க? நல்லா இருந்த குடும்பத்துக்குள்ள எப்ப பிரச்சனை வந்து நிம்மதி போச்சுன்னு தெரியுமா? நீ குலசாமியா நினைச்ச உன் மருமகளை நீ நம்பாம சந்தேகப்பட்டியோ அப்பத்துல இருந்துதான். எப்போ உன் சின்ன மகனுடைய விசக்காத்து உன் மேல வீச ஆரம்பிச்சு அவன் உன் மனசை கலைச்சானோ, எப்ப நீ அவன் பேச்சுக்கு ஆடினியோ, அன்னையில இருந்து ஆரம்பிச்சிச்சு இந்த பிரச்சனை. அமுதா பிள்ளை நீ நம்பி தூக்கி வச்சிருந்த வரைக்கும் எல்லா பிரச்சனையும் சரியாத்தான் இருந்துச்சு. எப்ப நீ அவளை குறைச்சு பேச ஆரம்பிச்சியோ அன்னைக்கு ஆரம்பிச்சு எல்லா பிரச்சனையும். ஆமாடா, ஆமா. நான் அவளை ஒசத்தின்னு தலைமையில தூக்கி வச்சிருந்தப்ப நான் உங்களுக்கு நல்லவளா தெரிஞ்சேன். இப்போ தப்பு பண்றவளை தட்டி கேக்குறப்போ நான் உங்களுக்கு தப்பானவளா தெரியறேனா? நல்லா இருக்குடா. மா விடுமா, எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். முதல்ல எல்லாரும் உள்ள போலாமா? எது வீட்டுக்குள்ளயா? எந்த வீட்டுக்குள்ளடா? இது என் வீடு. அப்படி போடு. எந்த ஊர் உலகத்திலேயாவது இப்படி ஒரு அசிங்கம் நடந்திருக்குமா? மாமியார ஒரு மருமக அடிச்ச கூத்து நடக்குமா? என்ன மதிக்காம என் பேச்ச மீறி இவ கோயிலுக்கு வந்து நான் சொல்ல சொல்ல பரிகாரத்தை பண்ணதோட என்னையும் அடிச்சு அவமானப்படுத்தி இருக்கா. அது எல்லாத்தையும் இவ ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு தான் அப்படி பண்ணிருக்கா. என்ன அவமானப்படுத்தின இவ இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அம்மா என்னம்மா பேசுற? தெரிஞ்சுதான் பேசுறியா? இவ உன் மருமகமா? அக்கா, ஆத்திரத்துல வார்த்தையை விடாத. குடும்பங்கிறது கண்ணாடி குடுவ மாதிரி, வார்த்தையில உடைச்சிட்டு அதை ஒட்ட முடியாதுக்கா. இவ நீ வேண்டி விரும்பி கூட்டிட்டு வந்த மருமக, நம்ம கஷ்டத்துல துணையா இருந்து தாங்கி பிடிச்சவ. இப்ப அவளை நீயே வெளியே போன்னு சொல்லலாமா? அத்தை, நான் பண்ணது தப்புதான். அதுக்கு என்ன அடிங்க, அசிங்கப்படுத்துங்க, திட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க அத்தை. இப்படி வீட்டை விட்டு போன்னு சொல்லி என்ன இந்த குடும்பத்தை விட்டு தள்ளிலாம் வைக்காதீங்க. எனக்கு இந்த வீட்டுல உரிமை இல்லை நல்லா சொல்லி இப்படி அந்நியமாக்காதீங்க. எப்ப நீ என்ன கை நீட்டி அடிச்சியோ? ஐயோ அத்தை, திரும்ப திரும்ப அந்த வார்த்தைய சொல்லாதீங்க. நான் அப்படி பண்ணுவேனா? அது ஏன் மூலமா நடந்துச்சு, அம்முட்டுதான். அதுக்கு நான் ஒரு கருவியா இருந்தேனே தவிர அத்தை நிஜமா நான் உங்களை அடிக்கல அத்தை. அதுக்கே நான் இப்ப வரைக்கும் மனசுக்குள்ள அழுதுட்டு தான் இருக்கேன். நீ என்ன சொன்னாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன். நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போ. டேய் நிறுத்துடா. நீயும் உன் பொண்டாட்டி சேலைய புடிச்சுக்கிட்டு பின்னாடியே போறதுன்னா தாராளமா போலாம். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. டேய் மாணிக்கம், உனக்கும் அவ பண்றதுதான் சரின்னா, அவதான் முக்கியம்னா நீயும் அவ கூட போகலாம்டா. இன்னையிலிருந்து இது ஏன் வீடு.
இங்க காசு பணம் இல்லைனாலும் கொஞ்சம் மான மரியாதையா கௌரவத்தோட இருக்கிற வீடு இது. இங்க உனக்கு இடம் இல்ல. மரியாதையா நீ கிளம்பு. எந்த குடும்பத்திலயும் சங்கடம் வெளியே இருந்து வராத அத்தை, வீட்டுக்குள்ள இருந்துதான் வரும். நம்ம எம்பிட்டோ கஷ்டப்பட்டு வந்த போல ஒன்னாதான் இருந்தோம். ஆனா இப்போ நமக்கு அடுத்தடுத்த சில நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்பதான் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அத்தை. நான் முடிவு எடுத்தா எடுத்ததுதான். வெளியே போ. இந்த படியை தாண்டி நீ உள்ள வரக்கூடாது. அக்கா என்ன பேசுற நீ? மா என்னம்மா? அமதாக்குன்னு அக்கா ஆத்திரத்துல வார்த்தையை புட்டிட்டு போகுது. நீ இருமா, அக்காவை நான் சமாதானப்படுத்திட்டு வரேன். சித்தப்பா, ஆ? நீங்க எதுக்கு அத்தைய சமாதானம் பண்ணணும்? என்னம்மா பேசுற? அப்ப நீ வீட்டை விட்டு போறேன்னு முடிவு பண்ணிட்டியா? நான் எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும்? இது ஏன் குடும்பம், ஏன் வீடு. இங்க இருந்து நான் எங்கனையும் போகவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் இங்கனதான் இருப்பேன். நீங்க உள்ள வாங்க. உள்ள எங்கடி வர? என்ன அம்மா அம்புட்டு சொல்லி எந்த முகத்தை வச்சிருந்த வீட்டுக்குள்ள வர? வெளியே போன்ற போன்னு சொல்றல. அத்தை, என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை நம்ம பேசி தீர்த்துக்கலாம். என்ன இந்த வீட்டை விட்டு போக சொல்ல யாருக்குமே உரிமை கிடையாது. நானா விருப்பப்பட்டு போகணும்னு நினைச்சாதான் போவேன். நான் இந்த வீட்டோட மூத்த மருமக. இந்த குடும்பத்தோட நல்லது கெட்டதுல எனக்கும் பங்கு இருக்கு. இந்த குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிற பொறுப்பும் எனக்கு இருக்கு. நான் இந்த குடும்பத்துக்கு பண்ண வேண்டிய கடமை இன்னும் பாக்கி நிறைய இருக்கு. அதை முடிக்காம யார் சொன்னாலும் இந்த வீட்டை விட்டு நான் போறதா இல்ல. என்ன அது இதுன்னு பேசி ஆழமாய்க்கு இந்த வீட்ல இருக்கலாம்னு பாக்குறியா? டேய், இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். நல்லா இருக்கிற மாமியார் மருமகளுக்கு நடுவுல புகுந்து எங்களுக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணிட்டல்ல. உன் விளையாட்டை இத்தோட நிறுத்திக்கோ. அத்தை, நீங்க சொல்லாமலே மனசுக்குள்ள நினைச்ச பல விஷயங்களை நான் பண்ணி முடிச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்க சொல்லாம இந்த வீட்டுக்குள்ள நான் திரும்ப வந்ததும் சில விஷயங்களை முடிக்கிறதுக்கு தான். நீங்க கோபத்துல பேசின வார்த்தைய நான் பெருசா எடுத்துக்கல. நிச்சயம் நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க அத்தை. அது வரைக்கும் நான் இங்கனதான் இருப்பேன். எனக்குன்னு ஒரு கடமை இருக்கு. அது நீங்க சொன்னதோ இவங்க சொன்னதோ இல்ல, மாமா சொன்னது. அவங்க என்ன நம்பி சில பொறுப்புகளை கொடுத்திருக்காங்க. அதை நான் சரியா செஞ்சு முடிக்காம போக மாட்டேன். அவங்க வார்த்தைக்காக நான் இங்கனதான் இருப்பேன். நேத்து அவ அம்மா வீட்டுக்கு போனவன் இன்னும் வரல. அவ வேணும்னு தான் இப்படி எல்லாம் பண்றான். இங்க இருந்தா உடம்புக்கு முடியாத அப்பச்சிக்கு வேலை பார்க்கணும்னு விவரமா கிளம்பி போயிருக்கா. அவ புத்தி அவ்வளவுதான். அப்பச்சிக்கு வேற கஞ்சி மட்டும் தான் சாப்பிட முடியுது. சாப்பாடு இட்லி என்ன வேணாம்னு சொல்றாரு. நான் அப்பவே கஞ்சி காய்ச்சி எடுத்துட்டு வந்து கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். ஒரு சின்ன வேலையா இருந்துட்டேன். நான் உடனே எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, உனக்கு ஸ்கூல்ல வேற வேலை எல்லாம் கிடக்கும். தேவையில்லாத சிரமம் இருக்கு. இதுல என்னென்ன சிரமம் இருக்கு? அப்பச்சிக்கு முடியாத நேரத்துல அவங்கள பாத்துக்கிறத என் பாக்கியமா தான் நான் நினைக்கிறேன். நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, நான் வந்துறேன். சரி அம்மா.
பண்ணுதிய? எங்க மாமாக்கு கஞ்சி எடுத்து வச்சிட்டு இருக்கேன். அப்புறம் இதுல அவர் உடம்பு தெம்பாக பழ ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன். என்ன அப்படி பாக்குற? உங்களை என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. பெத்தவங்களையே பாத்துக்காத பிள்ளைங்க இருக்கிற இந்த காலத்துல எங்க அப்பச்சிக்காக. அமுதா, அவரு உனக்கு அப்புச்சின்னா எனக்கு எங்க மாமா. தங்கம் மாதிரி ஒரு பொண்ணை பெத்து அத குணமா வளர்த்து எனக்கு கொடுத்திருக்காரு. அவருக்காக நான் என்ன பண்ணாலும் அது தகும். அவருக்கு பண்ற கடமை எனக்கும் இருக்குல்ல. வெறும் கஞ்சி குடிக்க வாய்க்கு கசப்பா தான் இருக்கும். அப்படியே துவையெல்லாம் அரைச்சு கொடுத்துட்டேன்னா சாப்பிட வாய்க்கு ருசியா இருக்கும். ஏய், அப்படியே லீவ போட்டு அங்கன போய் இருந்து அவர் போட்டிருக்கிற சட்டை, வேஷ்டி, அண்டர்வேர் அது எல்லாத்தையும் துவைச்சு போட்டுட்டேன்னா மனுஷன் சிரமம் இல்லாம இருப்பாரு. வெக்கம் கெட்டவனே. அம்மா, என்னம்மா பேசுறீங்க? அவர் நல்லா இருந்த காலத்துல நமக்கு எம்பிட்டு பண்ணிருக்காரு. அப்படிப்பட்ட நல்ல மனுஷன் கஷ்டப்படும் போது நம்மளால ஆன உதவியை பண்ணலனா நல்லாவா இருக்கும்? எப்படிடா, எப்படி இப்படி ஒரேடியா மாறிட்ட? இல்ல இவ மயக்கிட்டாளா? அம்மா, அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எங்க அப்பச்சிக்குன்னு யாரு இருக்கா? எங்க அண்ணன் மண்டிய பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். உமாவுக்கும் அப்பச்சிக்கும் பேச்சுவார்த்தையே இல்ல. அப்ப நான் தானே கூட இருந்து பாத்துக்கணும். பாத்துக்கோங்க, நல்லா பாத்துக்கோங்க. இந்த குடும்பம் எக்கேடு கெட்டு போனா உங்களுக்கு என்ன? ஏண்டா, அவரால எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கோம். அத பத்தின கவலை உனக்கு கொஞ்சம் கூட இல்லாம நீ அவரை பத்தி யோசிச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அம்மா, என்னம்மா பேசுற நீ? இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? ஒரு சின்ன மகன் தானே. அவன் பண்ண தப்புக்கு அந்த மனுஷன் என்ன பண்ணுவாரு? பஞ்சாயத்துல கூட உங்களை ஊர்கால்ல விழவிடாம காப்பாத்துனது அமுதா தானே. நீ உன் பொண்டாட்டிக்கும் மாமனாருக்கும் தாண்டா சப்போர்ட்டா பேசுவ. அவர் தான் உனக்கு நல்லவக, நானும் உன் தம்பியும் கெட்டவக. நாங்க அப்படியே இருந்துட்டு போறோம் சாமி. அவரையே தலையில தூக்கி வச்சு கொண்டாடு. வாடா சொல்ல. சரி விடு அமுதா, அம்மா கோவம் இன்னும் குறையல. அதான் இப்படி பேசிட்டு போறாங்க. நீ எதையும் மனசுல வச்சுக்காத. நான் அத்தை மனசு காயப்படுற மாதிரி எதுவும் பண்ணணும்னு எப்பவுமே நினைச்சது இல்லைங்க. அவங்க என்ன வேணாலும் பேசலாம். என்ன பேசினாலும் அவங்க மேல எனக்கு எப்பவுமே எந்த கோபமும் வராது. அவங்க என்ன புரிஞ்சுக்காம இருக்காங்களேங்கிற வருத்தம் மட்டும்தான் எனக்கு. சரி விடு அமுதா. அம்மா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். உண்மையிலே அப்பா உள்ள வந்து அம்மாவை அடிச்சிட்டாரா, இல்ல நீ எதுவும்? என்னங்க நீங்களும் என்ன சந்தேகப்படுறிய? ஐயோ அமுதா, நான் உன் மூட மாத்துறதுக்காக சும்மா காமெடி பண்ணேன். நான் என்னைக்கும் என் அமுதாவை சந்தேகப்பட மாட்டேன், சரியா? அப்புறம் என்ன கரஸ்பாண்டன்ட் மேடம், பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பலையா? இல்லங்க, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு அப்பச்சி கூடவே இருக்கலாம்னு இருக்கேன். சரி, நீ பாரு, மாமாவை கேட்டதா சொல்லு. நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். முடிஞ்சா ஈவினிங் வந்து பாக்குறேன், சரியா? சரி, நான் கிளம்புறேன். நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா, சரியா? சார் வணக்கம். அப்புறம் என்ன சார், ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்க போல? பார்த்தா குட் மார்னிங் மேடம். உங்ககிட்ட தகவல் சொல்லாம உங்களை பார்க்க வந்ததுக்கு என்ன மன்னிக்கணும் மேடம். அதான் வந்துட்டியலே, என்னன்னு சொல்லுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் மேடம். இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது என் கடமை மேடம். நம்ம ஸ்கூல் ரெனிவல் சம்பந்தமான ஃபைல்ல நீங்க சைன் பண்ணணும் மேடம். கடந்த 10 நாளா உங்க குடும்ப விஷயத்துல நீங்க மாட்டிக்கிட்டதால உங்களை தொந்தரவு பண்ணல மேடம்.
இன்னைக்கு நீங்க லீவுன்னு சொன்னாங்க. அதனாலதான் உங்களை நேர்ல பார்த்து கழுத்து வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன் மேடம். ஃபைல்ல இருக்கிறது ஒரு வாட்டி படிங்களேன். நான் வரேன் மேடம். திரும்ப நான் நாளை காலையில வந்து இந்த ஃபைலை வாங்கிக்கிறேன் மேடம். நீங்க ஒன்றும் worry பண்ணாதீங்க மேடம். ஸ்கூல்ல நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். வரேங்க மேடம்.